இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஜினியரிங் மேக்ஸில் உள்ள கால்குலஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அந்த யூனிட்டில் உள்ள எல்லா ஃபார்முலாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா. y ஈக்குவல் டு f of x அப்படின்னா dy by dx ஈக்குவல் டு f dash of x இதுதான். ஃபஸ்ட்டு x பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா n இன்ட்டு x பவர் n மைனஸ் 1. e பவர் எக்ஸை பண்ணால் e பவர் x தான். log x பண்ணால் 1 by x. sin x பண்ணால் cos x. cos x பண்ணால் minus sin x. tan x பண்ணால் secant square x. cot x பண்ணால் minus cosecant square x. secant x பண்ணால் secant x tan x. cosecant x பண்ணால் minus cosecant x cot x. அதுக்கப்புறம் sin inverse x. sin power minus 1 x equal to 1 by root of minus 1 minus x square. cos inverse of x equal to minus 1 divided by root of 1 minus x square. tan minus 1 x equal to 1 by 1 plus x square. அது மாதிரி காட்டுக்கு minus 1 divided by 1 plus x square. secant power minus 1 x க்கு 1 divided by x into root of x square minus 1. cosecant power minus 1 x க்கு minus 1 divided by x into root of x square minus 1. இது எல்லாமே சும்மா சைனு காசு அதுக்கெல்லாமே மாற்றி நம்ம கொஞ்சம் புரிஞ்சு படித்தாவே அழகாக படிச்சிடலாம். சைனா நார்மலாக வரும், காஸ் எக்ஸ்னா மைனஸ், டேன்னா அதே மாதிரி ப்ளஸில் இங்கே வரும், காட் எக்ஸ்னா மைனஸ். sin hx equal to cos hx. cos hx equal to sin hx. tan hx equal to secant h square x. sin h inverse of x equal to 1 divided by root of 1 plus x square. cos h inverse x equal to 1 divided by root of x square minus 1. tan h power minus 1 x equal to 1 divided by 1 plus x square. cot h power minus 1 x equal to minus 1 divided by x square minus 1. product rule, quotient rule. d by dx u v equal to du by dx. first u differentiate பண்ணனும்னா அதுக்கப்புறம் v வச்சுக்கணும், ப்ளஸ் அதுக்கப்புறம் v differentiate பண்ணிட்டு u. அதே மாதிரி d by dx u by v, அதில் ஃபஸ்ட்டு v வச்சு du by dx minus u dv by dx divided by v square. அதுக்கப்புறம் integration formula. integral x power n dx equal to x power n plus 1 divided by n plus 1 plus c. integral dx by 1 by x into dx equal to 1 by x na log x. integral e power x na ex தான். integral sin x dx equal to minus cos x plus c. integrationல integral cos x னா அதை பண்ணோம்னா sin x. integrate secant square x பண்ணோம்னா tan x. integrate cosecant square x பண்ணோம்னா minus cot x. இதே மாதிரி தான், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு அங்கே பார்த்தோம்ல, இங்கே நம்ம சொன்னோம்ல, அதே மாதிரி தான் ஃபார்முலாஸ் இங்கே வரும். இது ஆமாம், இதை ஞாபகம் வச்சாவே போதும். இன்டகிரேட் எப்படிலாம் பண்ணணும்னு நம்ம பார்த்துக்கலாம். சீக்கண்ட் ஸ்கொயர் பண்ணோம்னா tan x மைனஸ் இன்டகிரல் கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸை பண்ணோம்னா மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சி. இன்டகிரேட் சீக்கண்ட் எக்ஸ் tan x dx ஈக்குவல் டு சீக்கண்ட் எக்ஸ். அதுக்கப்புறம் இன்டகிரேட் கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸை பண்ணோம்னா மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ். அதுக்கப்புறம் இன்டகிரேட் காஸ் hx dx ஈக்குவல் டு சைன் hx. இது பாருங்க, இதே மாதிரி தான் வருது. இதுதான் இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, இது ஆன்சர் இதே தான் சேம். அதனால் நம்ம அது ஒன்று வச்சு புரிஞ்சு படித்தாவே போதும். இன்டகிரேட் சைன் h dxனா காஸ் h x ப்ளஸ் சி. நெக்ஸ்ட்டு இன்டகிரேட் dx டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் tan பவர் மைனஸ் 1x ப்ளஸ் சி. இன்டகிரேட் அதே மைனஸ் இங்கே வந்திருக்குன்னா சைனு, இங்கே ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1னா காஸ் h பவர் மைனஸ் 1x. அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ்னா சைன் h பவர் மைனஸ் 1x. திரும்ப எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1னா சீக்கண்ட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். dx divided by x square plus a square equal to 1 by a tan inverse of minus 1 in minus 1 of x by a.
dx இதே ப்ளஸ்னு வரும்போது மைனஸ்னு வரும்போது x minus a 1/2a log x minus a x plus a dx divided by a square minus x னு வரும்போது இந்த இடத்துல a plus x divided by a minus x அது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சா போதும். நெக்ஸ்ட் வந்து integrate e power ax cos bx dx னா e power x வச்சுட்டு cos x க்கு முன்னாடி a cos bx plus b sin bx divided by a square plus b square. அதே மாதிரி sin bx னு வந்ததுன்னா e power ax a sin bx minus b cos bx divided by a square plus b square. இந்த எல்லாமே. நெக்ஸ்ட் ஜக்கோபியன்ஸ்னா மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் dou of u v divided by dou xy இப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது எப்படி எழுதுனா dou u by dou x dou u by dou y. அதாவது இந்த யூவை ஃபஸ்ட்டு எக்ஸு ஒய்யால் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுக்கடுத்து செகண்ட் ரோவில் வியை எக்ஸ் ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதான் dou u by dou x dou u by dou y dou v by dou x dou v by y. அதே மாதிரி மூணு இது கொடுத்துருந்தாலுமே பேராமீட்டர்ஸ் கொடுத்துருந்தாலுமே ஃபஸ்ட்டு யூ வச்சு எக்ஸ் ஒய் இசட், அதுக்கப்புறம் செகண்ட் ரோவில் வியை வச்சு எக்ஸ் ஒய் இசட், அதுக்கப்புறம் டபிள்யூ வச்சு எக்ஸ் ஒய் இசட். இதே தான் இந்த மாதிரி ஞாபகம் வச்சா போதும். அதுக்கடுத்து dou of u v divided by dou of x y into dou x y divided by dou of u v equal to 1. இதோட வேல்யூ வந்து 1. dou u v divided by dou of x y equal to dou of u v divided by dou of r s into dou of r s divided by dou of x y. அடுத்து differential equationல consider the linear differential equation d power n y divided by dxn plus a power a1 d n minus 1 y divided by dxn minus 1. அதுக்கப்புறம் up to an y, அதுக்கப்புறம் f of x. இதில் வந்து இந்த dn இருக்குல்ல, இந்த d power n divided by dxn இதுக்கு பதிலாக கேபிட்டல் dn சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அப்போ கேபிட்டல் dn y plus a1 dn minus 1 y plus up to an y equal to f of x. இதோட ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸ் வந்து ஈக்குவேஷன் எப்படி வரும்னா m power n plus a1 m n minus 1 plus a2 m n minus 2 up to an equal to 0. ஃபஸ்ட்டு கேஸ் 1ல் m1 m2 வந்து ரியல் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அதோட cfx வந்து எப்படி இருக்குன்னா a e power m1x plus b e power m2x plus c e power m3x இப்படி வரும். இதுவே m1 m2 வந்து ரியல் ஆனால் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா y a plus x plus y equal to a plus x plus b into e power mx. இதுவே 3 ரூட்ஸும் ஈக்குவலாக இருந்தது, ரியல் அண்ட் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா y equal to a x square plus bx plus c e power mx. இதில் ரூட்ஸ் ஆர் இமேஜினரி அப்படின்னா m1 வந்து a plus ib, m2 a minus i beta. அப்போ y equal to e power a alpha x, அதுக்கப்புறம் a cos beta x plus b sin beta x. இந்த மாதிரி வரும். இதுவே PI பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னா கன்சிடர் phi of dy equal to xன்னு வச்சுக்கணும். இப்போ அந்த x equal to e power ax அப்படின்னா PI, அதாவது இது வந்து CF சரியா, CF வந்து இந்த ஆன்சர் நமக்கு வருது. அப்போ இந்த ஆன்சர் வந்தால் PI வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், அதான் PI வந்து e power ax divided by phi of a, இந்த டிக்கு பதிலாக a அதை சப்ஸ்டியூட் பண்ணி PI கண்டுபிடிச்சிடலாம். இதுவே phi of a வந்து ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா x e power ax divided by phi dash of a. phi dash of a equal to 0 அப்படின்னா x square e power ax divided by phi double dash of a. phi double dash of a வந்து not equal to 0. நெக்ஸ்ட் வந்து phi double dash of a equal to 0 அப்போனா PI வந்து என்னன்னா x cube e power ax divided by phi triple dash of a. அப்போ phi triple dash of a வந்து not equal to 0வாக இருக்கணும். அதுக்கப்புறம் f of x வந்து sin ax or cos axன்னு இருந்ததுன்னா PI வந்து எப்படி இருக்குன்னா sin ax divided by phi of d.
ஆர் காஸ் ஏஎக்ஸ் வந்து ஃபை ஆஃப் டி அப்படின்னு வரும். சரியா, இதுதான். இப்போ நெக்ஸ்ட்டு நோட்ஸு இது எல்லாமே சும்மா கம்பேர் பண்ணி படிச்சோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இது ஃபுல்லாமே கொஷினில் கேட்பாங்க.